வணக்கம். இன்று காலையில் பொதுமக்களிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சவுத் பார் பகுதியிலிருந்து. அங்கே மனித பாகங்கள் இறுதி கிரியைக்கு தயார்படுத்தும் இடம், சடலங்களை கிரியைக்கு தயார்படுத்தும் இடத்திலே மனித பாகங்களை மேலாலே புதைத்து வைத்து அதை நாய்கள் இழுப்பதும் சுகாதாரக்கேடுமாக இருக்கிறது என்று உடனடியாக அந்த இடத்துக்கு நானும் எமது மன்னார் நகர சபையின் பொது சுகாதார அதிகாரியும் சென்றிருந்தோம். சென்று பார்த்த பொழுது உண்மையிலேயே புகைப்படங்களை நான் பார்த்தேன். உண்மையிலேயே மிகவும் சுகாதாரத்துக்கு கீடான வகையிலே அந்த இடத்திலே அவற்றை புதைத்து வைத்திருக்கிறார்கள், மேலாலை புதைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கவும், அந்த இடங்களை உடனடியாக சீல் வைத்து மூடவும் நான் எமது பொது சுகாதார அதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எனவே இவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டும். நான் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தேன். இறுதி கிரியைக்கு நீங்கள் தயார்படுத்தும் உடல்களின் பாகங்களை மன்னார் பொது மயானத்திலே கொண்டு பொது சேமக்காலையிலே கொண்டு நீங்கள் புதைக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தேன். அந்த சட்டங்களை, அந்த கட்டளைகளை அவர் மீறி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இனி அந்த இடத்திலே அந்த தொழிலை செய்வதற்கு இனி அனுமதிக்கப்படாது. மன்னார் நகரத்திலே பொது சேமக்காலைக்கு அருகாமையில் எம்பாமிங் செய்யும் ஒரு சென்டரை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். வேலை 90% முடிந்த தருவாயில் இருக்கிறது. 10 விதமான வேலை இருக்கிறது. அந்த வேலை முடிந்தவுடன் அது நாங்கள் பொது பெருகை நடைமுறையூடாக அதை கொடுத்து அந்த இடத்துல மாத்திரம்தான் இனி எம்பாமிங் செய்ய வேண்டும். எம்பாமிங் செய்கின்ற உடல்களின் பாகங்கள் மன்னார் பொது சேமக்காலையிலே புதைக்கப்பட வேண்டும்.